ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வாரம் ஃப்ரைடே விளாக் தான் எடுத்துட்டுருக்கேன். எல்லார் வீட்லயுமே பசங்களுக்கு லீவ் விட்டுருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இங்கேயும் அப்படிதான் பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு. லீவ் விட்டா ஒரு நேரம் நம்ம பொறுமையா எந்திரிச்சு எல்லா வேலையும் பொறுமையா ரிலாக்ஸா செய்யலாம் அப்படின்னு தோணும். ஆனா எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா, லேட் ஆகுற மாரி தான் இருக்கு எனக்கு. பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டா, அதே நேரத்தில பசங்களையும் ஃபுல்லா நம்ம அவங்களையும் கவனிச்சுக்கிட்டே இருக்க மாரி இருக்கும். ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணி ஃபுல்லா அவங்கள என்கேஜ்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத தான் பார்க்குற மாரி இருக்கு. அதனால பிஸியா தான் போகுது லீவு. எல்லாருக்கும் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சின்னவ ரொம்ப நாளாவே பார்க் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. சரி அதனால காலையிலேயே டிஃபன் சாப்பிட்டுட்டு பார்க்குக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் பண்ணிட்டு இருக்கேன். வேர்க்கடலை சட்னி நார்மலா நம்ம தேங்காய் வச்சு அரைக்கிற அந்த வேர்க்கடலை சட்னியும் நல்லாயிருக்கும். இது வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா அந்த மாதிரி ஏதாவது வச்சு நம்ம அரைச்சாலும் நல்லாயிருக்கும். கூடவே வறுத்த வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். வீட்டில் இருக்கிற பார்க்குக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே ஒரு 2 வாரமாகவே வெளியில் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ரொம்ப குளிர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருக்குது. அதனால எங்கேயுமே போகல. சரி இன்னைக்கு காலையிலேயே டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலேயே கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு பார்க்குக்கு போனோம். அங்கே ப்ளே ஏரியா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே கத்தாரில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா. ஏன்னா நிறைய பார்க்கில் ப்ளே ஏரியா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பசங்க பார்க்குக்கு போயிட்டு விளையாடுறதே அந்த ப்ளே ஏரியாக்காக தான். அங்கேயும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது என்ன ரீசன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கார்னிஷில் இருக்க மியா பார்க்குக்கு தான் போயிருந்தோம். அங்கே ப்ளே ஏரியா ஓப்பனில் தான் இருந்துச்சு. சரி காலையிலேயே போயிடலாம், கொஞ்சம் வெயில் இருக்கும் போதே பசங்க விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இன்னைக்குன்னு பார்த்து நல்லா கொஞ்சம் சூடாகவே இருந்தது. ஆனால் இந்த பார்க்கில் கொஞ்சம் மரம்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே நிழலாகவே இருந்தது. அதனால ரொம்ப அந்த அளவுக்கு சூடு தெரியல. பசங்க கொஞ்சம் நல்லா வெயிலில் நல்லாவே விளையாடினாங்க. இங்கே இருக்க ப்ளே ஏரியாவில் கூட்டமும் ஜாஸ்தியாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பசங்க விளையாடுறதுக்கும் இங்கே நல்லா இருந்தது. இது கொஞ்சம் நல்லா பெரிய பார்க்கு அப்படின்றதுனால நல்லா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு விளையாடி பசங்க நல்லாவே டயர்ட் ஆயிட்டாங்க. அப்புறம் ஒரு 12:30 போல் நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கு மேலே கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அதனால நாங்கள் கிளம்பிட்டோம். பசங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, நடக்கவும் முடியலன்னு சொல்லிட்டாங்க. நல்லவேளை அங்கே வண்டி வந்ததுனால அதிலே நாங்கள் ஏறி கார் பார்க்கிங்க்கு வந்தாச்சு. இன்றைக்கி லஞ்சு வெளியில் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. லீவ் விட்டாலே பசங்க சொல்கிறத கொஞ்சம் நம்ம கேட்குற மாதிரி தான் ஆகிடுது. ரொம்ப நாளாக KFC சாப்பிட்ணுன்னு சொன்னதுனால இன்றைக்கி சரி அதையே சாப்பிட்றலான்ட்டு வெளியில் லஞ்சும் முடிச்சுட்டு கொஞ்சம் கடைக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர வேலை இருந்தது. அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. கூடவே இந்த பப்பாயாவும் வாங்கிட்டு வந்தோம். எப்பயுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க பப்பாயா நான் வாங்க மாட்டேன். ஏன்னா ஃபுல் பப்பாயா வாங்கணும்னா அதில் உள்ள சீடு இருக்கா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. சீடு இருக்க பழம் தான் ஹஸ்பண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சீடு இல்லாத பழம் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கட் பண்ணி இருக்கிற பழத்தையே வாங்கிட்டு உடனே கட் பண்ணி அதையும் சாப்பிட்டாச்சு. எப்பயுமே ஃப்ரைடேல தான் இந்த மாதிரி ரீஃபில் பண்ணுற ஐட்டம்லாம் பண்ணி வைப்பேன். ஏதாவது தீர்ந்துருந்தது அப்படின்னு சொன்னால் அதை ரீஃபில் பண்ணி வைப்பேன். அதே மாதிரி மிளகாத்தூள் தீர்ந்துருச்சு, அதையும் ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. ஊர்லேருந்து வாங்கிட்டு வர மிளகாத்தூள்லாம் இந்த மாதிரி தான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா அப்போ தான் எதுவும் பூச்சி அந்த மாதிரிலாம் வராது அப்படின்ட்டு அதையும் எடுத்து வச்சாச்சு. நாளைக்கு காலையில் பச்சைப்பயிறு தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே ஊற வச்சுருந்தேன். தனியாக ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு தனியாக ஊற வச்சுருந்தேன், முளைக்கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பச்சைப்பயிறு தோசையோட ரெசிபி ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன். எல்லா ரெசிபீஸுமே இதுமாரி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு பார்த்து செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு இது எல்லாமே ஊற வச்சுட்டு கிச்சனையும் எப்பயுமே நைட்டு க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் டே ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு எங்களுக்கு. உங்களுக்கும் இன்னைக்கு டே நல்லா போயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.